வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 14 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம். மீமது நிகழ்விற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. மீமது நிகழ்விற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மீமது நிகழ்வுனா என்னன்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதுவோம். மீமது நிகழ்வுனா என்ன? இந்த வார்த்தையை வச்சே சொல்லிடலாம். மிக மிக மெதுவாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. அதுதான் மீமது நிகழ்வுன்னு சொல்லுவோம். மீமது நிகழ்வு என்பது மிக மிக மெதுவாக நடைபெறும் ஓர் நிகழ்வாகும். இந்நிகழ்வு முடியும் வரை அமைப்பு சூழலுடன் வெப்ப சமநிலை, இயந்திர சமநிலை மற்றும் வேதி சமநிலையில் இருக்கும்படி தன்னுடைய மாறிகளான P, B, T ஆகியவற்றின் மதிப்புகளை மிக மெதுவாக மாற்றிக்கொள்ளும். வரையறுக்க இயலாத அளவு மெதுவாக ஏற்படும் இம்மாற்றத்தினால் அமைப்பு எப்போதும் சமநிலைத்தன்மையை ஒட்டியே காணப்படும். இதான் வந்து மீமது நிகழ்வுக்குள்ள டெஃபினிஷன். மீமது நிகழ்வுனா என்ன? மிக மிக மெதுவாக நடைபெறும் ஒரு நிகழ்வாகும். இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் அமைப்பு சூழலுடன் வெப்ப சமநிலை, இயந்திர சமநிலை மற்றும் வேதி சமநிலையில் இருக்கும். இந்த மூன்று சமநிலையிலே இருக்கிற அளவுக்கு அதனுடைய மாறிகளான P, B, T அதனோட மதிப்புகளை வந்து மிக மெதுவாக மாற்றிக்கொள்ளும். அமைப்பு வந்து சூழலுடன் இந்த வெப்ப சமநிலை, இயந்திர சமநிலை, வேதி சமநிலையில் இருக்கும்படி தன்னுடைய மாறிகளான P, B, T ஆகியவற்றோட மதிப்புகளை வந்து மிக மெதுவாக மாற்றிக்கொள்ளும். வரையறுக்க இயலாத அளவு மிக மெதுவாக மிக மெதுவாக ஏற்படும் இந்த மாற்றத்தினால் அமைப்பு எப்போதுமே சமநிலைத்தன்மையை ஒட்டியே காணப்படும். இப்படிப்பட்ட நிகழ்வு தான் என்ன சொல்லுவோம்னா மீமது நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். பருமன் V, அழுத்தம் P மற்றும் வெப்பநிலை T உடைய வாயு ஒன்று கொள்கலனில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது என்க. இந்த கொள்கலனில் வாயு வந்து அடைச்சி வச்சுருக்கோம். படத்தில் காட்டியுள்ளவாறு பிஸ்டன் மீது ஒரு பிஸ்டன் இருக்குது. அந்த பிஸ்டன் மீது வந்து மண் துகள்கள் வந்து போடுறோம். மண்ணை வந்து மெதுவாக போடுறோம். அப்போ வந்து இது வந்து மெதுவாக அந்த பிஸ்டன் வந்து மிக மெதுவாக சிந்தனைகள் வந்து மீமது நிகழ்வுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. படத்தில் காட்டியுள்ளவாறு பிஸ்டன் மீது ஒவ்வொரு மண் துகளாக போடும்போது பிஸ்டன் உள்நோக்கி மிக மெதுவாக நகரும். இந்நிகழ்வினை கிட்டத்தட்ட மீமது நிகழ்வாக கருதலாம். சரினா இதில் வந்து இந்த வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதில் உள்ள சேஞ்சஸ் வந்து வரையறுக்க இயலாத அளவுக்கு மெதுவாக மூவ் ஆகிறதுனால சேஞ்சஸ் வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும். அதனால் இந்த நிகழ்வு வந்து மீமது நிகழ்வுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான, இது வந்து கணக்கு மாதிரி இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க மீமது நிகழ்வுக்கு. சரியா? சரி, எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 14 வந்து முடியுது. தேங்க்யூ.